லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மகேஷ். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு நாளைக்கு உச்சநீதிமன்றத்துல வர இருக்கிறது. ஒவ்வொரு முறை செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு வரும்போதும் இந்த முறை ஜாமீன் கிடைத்துவிடும், இந்த முறை ஜாமீன் கிடைத்துவிடும் தான் ஒரு நம்பிக்கையாக அவர்களுடைய தரப்பு இருந்தாங்க. ஆனா அது தள்ளிக்கொண்டே போய்கிட்டே இருக்கு. பல்வேறு காரணங்கள் அமலாக்கத்துறை ஒவ்வொரு வாதத்தின் போதும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. ஆனா நாளைக்கு உறுதியாக ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு பரவலா எல்லோராலும் நம்பப்படுகிறது. அவருடைய வழக்கு நாளைக்கு எப்படி போகும்? அவருக்கு நாளைக்கு ஜாமீன் கிடைக்குமா? அவருடைய வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு வழக்கறிஞரா? என்னுடைய பார்வை அந்த வழக்கை தொடர்ந்து நான் கவனிச்சுக்கிட்டு வர்றேன். அமலாக்கத்துறை கைது செய்த நாள்ல இருந்து இந்த வழக்கு சென்னையில மற்ற இடங்கள்ல நடக்கிறத நான் கவனிச்சுட்டு வரேன். ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடியே, அதாவது வெக்கேஷன் சுப்ரீம் கோர்ட் விடுமுறைக்கு முன்பாகவே அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் என்பதை ஒரு ஒரு திறமை கோர்ட் அண்ட் கண்ட்ரோல் அரசு தரப்பு, இடி தரப்பு தள்ளி போட்டு கொண்டே வருகிறது. அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னால் வர முடியாது என்று சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லுவாரு. எனக்கு அந்த நீதிமன்றத்தில் வழக்காட வேண்டி இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் ஒரு வழக்கு இருக்கிறது. இப்படி பல கதைகளை சொல்லி வெக்கேஷனுக்கு பிறகு வாய்தா வாங்கினாங்க. அதன் பிறகும் வாதிட மறுத்தாங்க. நீதிமன்றம் ஒரு முறை ஒரு தரப்பு விவாதத்தை நான் கேட்டு விடுகிறேன், உங்களுக்கு வசதியானப்ப நீங்க ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. செந்தில் பாலாஜி தரப்பு விவாதம் முடிந்த பிறகும் பலமுறை வாய்தா பெற்று வாதாடியும் சில நாட்கள் கடந்தது. மறுநாள் வர வேண்டிய வழக்கு தள்ளி போட்டு வந்தது. அதற்கும் அமலாக்கத்துறை காரணமாக இருந்தது. இப்போ நாளைக்கு வர்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி மீது லஞ்ச ஊழல் வழக்கு 3ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது பணி நியமனம் செய்ய பணம் பெற்றுக் கொண்டார் என்கிற வழக்கு ஒரு வழக்காக இல்லாமல் புகார்தாரர்களிடம் அப்பப்போது பெற்று ஒரு 3 வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீதிமன்றம் என்ன கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில்னா, ஒருவர் மீது இது போன்ற ஊழல் வழக்கு இருக்கும் பொழுது அதில் அவர் குற்றவாளியா நிரபராதியா என முடிவு வராமல் அமலாக்கத்துறை வழக்கை விசாரித்து தண்டனை வழங்குவதோ அல்லது விடுதலை செய்வதோ இயலுமா, தீர்ப்பு சொல்ல இயலுமா, அமலாக்கத்துறை வழக்கை முன்னமேயே விசாரிப்பது இயலுமா, என்ன சொல்றீங்க, சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கா என்கிற கேள்வியை நேரடியாக அமலாக்கத்துறைக்கு வச்சாங்க. அமலாக்கத்துறை இதுல கொஞ்சம் தடுமாறி அவ்வாறு தீர்ப்பு வழங்க இயலாது, ஆனால் அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வரும்போது இந்த அடிப்படை வழக்கு இருக்கு இல்லைங்களா, லஞ்ச ஊழல் வழக்கு, அது முடிந்த பிறகு இந்த தீர்ப்பை சொல்லலாம், எனவே நாங்கள் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க என்கிற மாதிரி கேள்விகளை கேட்டாங்க. திரும்பவும் நீதிமன்றம் என்ன கேட்டாங்க, ஒரு வழக்கில் நீங்களே சொல்றீங்க 1000க்கும் மேற்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அட் எனி ஸ்டெச் ஆஃப் இமேஜினேஷன் அந்த வழக்கு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள முடியும்னு சொல்ல முடியாது. அந்த வழக்கையும் ஒரு அடிப்படை வழக்காக வைத்து அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது வழக்கு நடத்த போகிறதா, அல்லது அதிகமான பேர் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு வழக்கை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற 2 வழக்குகளை மட்டும் சார்ந்து வழக்கு நடத்த போகின்றதா என்கிற கேள்வியை கேட்டாங்க கடந்த முறை. அதற்கு வழக்கறிஞர்களாக இருந்து கொண்டு நாங்கள் இதற்கு பதில் சொல்ல இயலாது, அமலாக்கத்துறையிடம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் என்று நேரம் கேட்டு சென்றார்கள். ஸோ நம்முடைய கவனம் என்னன்னா, நாளைக்கு 3 வழக்குகளையும் சார்ந்து அவர்கள் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கை தொடர்வார்களா, நடத்துவார்களா, அல்லது ஒரு வழக்கை தள்ளி வைத்துவிட்டு மற்ற 2 வழக்குகளை வைத்து நடத்துவார்களா, அமலாக்கத்துறை என்ன முடிவு செய்திருக்கிறது என்பதற்குத்தான் நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது. ஸோ என்னுடைய பார்வையில் தீர்ப்பு என்பது நாளைக்கு வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறி. ஆனால் நாளைக்கு திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் கூட, அதாவது தகுதியான நபர்களுக்கு ஜாமீன் மறுப்பது அரசியல் சாசன பிரிவு 21
வாழும் உரிமைக்கு எதிரான செயல் அந்த மாதிரியான வாதங்களை எடுத்து வைத்துதான் கண்டிப்பாக உறுதியாக ஜாமீன் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி? இல்ல இப்போ வழக்கினுடைய ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. அந்த விளக்கத்தை சொல்வதற்கு நாளைக்கு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தை ஒட்டி நீதிமன்றம் தீர்ப்பு எழுதும். அப்போ இந்த எந்த அளவிற்கு அந்த வழக்கினுடைய தன்மைகளை உள்வாங்கி எந்த அளவிற்கு இப்போ ஒரு தீர்ப்பு எழுதுவதுன்னா எஸ், நோன்னு எழுத போறதில்ல. வழக்கின் தன்மைகளை சொல்லி அப்போ இப்போலாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 பக்கம், 600 பக்கம்னு வர தொடங்கியிருக்கு. எல்லா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தீர்ப்பெல்லாம். ஸோ இந்த வழக்கிலேயும் சில 100 பக்கங்களாவது இருக்கும். ஸோ அத நாளைக்கே சொல்வார்களா என்பது கேள்விக்குறி. ஆனால் நாளைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவின்படி இதுவரைக்கும் நடந்ததை வைத்து பார்க்கும் பொழுது, இறுதியாக மனோஜ் சிசோடியா வழக்கு தீர்ப்பையும் வைத்து பார்க்கும் பொழுது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பது உறுதி. ஆனால் அதை எத்தனை நாளைக்கு தள்ளி போட முடியுமோ, அத்தனை நாளைக்கு அமலாக்கத்துறை தள்ளி போட்டு கொண்டு வருகிறது என்பது செய்தி. இப்போ திமுக வழக்கறிஞர்கள் சொல்ற மாரி பேசுற மாரியோ, இல்ல செந்தில் பாலா வழக்கு மாரி பேசினாலோ, பல விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஜாமீன் மனு என்பதற்கு நீண்ட காலமாக வாய்தா கொடுக்கக்கூடாது என்று மற்ற நீதிமன்றங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கு. ஆனால் இந்த வழக்கிலேயே மாதக்கணக்குல வாய்தாலாம் போடப்பட்டிருக்கு. ஸோ சில விஷயங்களை அ பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாரின்னு, இதுக்கு மேல எங்க போய் அப்பீல் சொல்றதுன்ற மாரி நடந்து நான்லாம் கூட அத சொன்னேன். மற்றவர்களுக்கு கைட்லைன்ஸ் வருது. ஏன்னா, இது சுதந்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். என்னுடைய அனுபவத்துல சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இருந்தார். அவர் பெயர் டி.சி. அருணாச்சலம். அந்த ஒருவர் தான் இந்த ஜாமீன் என்பதனுடைய தன்மையை உணர்ந்து, ஒருவருக்கு சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜாமீன் கொடுக்கப்படணும் என்று நீதிமன்றம் தீர்மானிக்கின்ற அதே வேளையில், அவர் உத்தரவு கையெழுத்து போடப்பட வேண்டும். ஒரு நீதிமன்றம் அவர் சுதந்திரமாக இருக்கக்கூடியவர் என்று தீர்மானித்த பிறகு, ஒரு ஜட்ஜ் கையெழுத்து போட 2 நாள் லேட் ஆவறது, 3 நாள் லேட் ஆவறதெல்லாம் மிகப்பெரிய தவறு என்று வெளிப்படையாக சொன்ன ஒரு நீதிபதி. அப்படிப்பட்ட உணர்வுகள், அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ ஒரு குடிமகனுக்கு தரக்கூடிய உணர்வுக்கு நீதிமன்றங்கள் இப்ப இருக்கான்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. எப்படிப்பட்ட தவறு செய்தவரையும் சந்தேக நபராக கருதி, சரியான சாட்சியங்களை கொண்டு விசாரித்து தூக்கு தண்டனை கூட குடுக்கலாம். ஆனால் இவன் தான் தப்பு செய்தான் என்று கையை உடைப்பது, காலை உடைப்பது, மாவு கட்டு போடுவது, இதெல்லாம் நீதிமன்றம் தெரிந்தும் தெரியாது போல் இருக்கிறதெல்லாம் நாட்டுக்கு நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. இது எங்க போய் நிக்குதுன்னா, ஒரு மாஸ் ஃப்ரெண்ட்ஸிய கிரியேட் பண்ணுது. அவனை கொல்லுங்க, இவனை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு ஒரு நாடு அவசியம் கிடையாது. ஒரு நிர்வாகம் அவசியம் இல்ல. ஒரு துறை அவசியம் இல்ல. சட்டம் அவசியம் இல்ல. மக்களுக்கு திடீர்னு கோபம் வந்தா ஒருத்தனை வெட்டி கொல்லலாம்னா, அதுக்கப்புறம் அது ஒரு நாடு, அது ஒரு ஜனநாயக நாடு, குடியரசுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னை பொறுத்த மட்டில் குற்றவாளி இவன்தான் என்று காவல்துறை விசாரித்து நம்பலாம். தப்பு கிடையாது. சாட்சியங்கள் அவங்க கையில இருக்கலாம். ஆனால் அவர்களை கையை உடைப்பது, காலை உடைப்பது, மாவுக்கட்டு போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்கன்னா, அது நீதிமன்றத்தை எந்த அளவிற்கு ஒரு கேலியான நிர்வாகமாக பார்க்கிறார்கள் அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆனால் அது ஒரு மேஜிஸ்ட்ரேட் கூட இன்னைக்கு வரைக்கும் கேள்வி கேட்டதா இல்ல. பல விஷயங்கள் அப்படி நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனா இதே ஒன்று ஒரு அரசியல்வாதிக்கு நடந்து விட்டால் மட்டும் கூச்சல் போடுவது. ஸோ ஒருவரிடம் ஒரு கூட்டம் இருந்தால் சட்டம் ஒரு மாரி இருக்கும். தனிநபராக இருந்தால் இருக்காதுன்னா அப்படி இல்ல கான்ஸ்டிடியூஷன். ஒரு தனிநபரின் உரிமையை தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ல பேசுறோம். ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்காக பேசல. ஒரு சாதி தலைவனுக்காக பேசல. அதை உறுதி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பில் உள்ளது நீதிமன்றம். அந்த நீதிமன்றங்கள் கண்டும் காணாமல் இருப்பது என்பது என்னை பொறுத்த மட்டில் ஒரு ஆபத்தான போக்கு. அதை நம்மை போன்றவர்கள் ஆதரிக்க கூடாது. தொடர்கிறது. ரொம்ப தொடர்கிறது எல்லா ஆட்சி காலத்திலும். இது நீதிமன்றங்கள் கண்டும் காணாமல் இருப்பது சரியல்ல, ஆபத்தானது. ஒரு ஜனநாயகத்தையே இல்லாமல் செய்துவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல புதிய
சிக்கல் ஒண்ணு திமுக அரசுக்கு எழுந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் உருவம் பதித்த நாணய வெளியீட்டு விழால ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டாரு. அவரு கலைஞருடைய நினைவிடத்துக்கே சென்று மலரஞ்சலி செலுத்திட்டு வந்து நாணயத்தை வெளியிடுறாரு. இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் திமுகவுக்கும், பாஜகவுக்கும் நெருக்கம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. பாஜக எதிர்ப்பு கொள்கையெல்லாம் இருந்தாலும் சரி, தேவையான இடத்துல ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா அதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அதாவது இது வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு நிகழ்ச்சி. இதுல போய் வந்து யார கூப்பிடணும், யார கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒன்றிய அரசு முடிவெடுக்கும். அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. அதனால ராஜ்நாத் சிங் கலந்துக்கிட்டாரு. இதே எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்துல அந்த எம்ஜிஆர் நாணயம் வெளியிட்டாங்க. அவர் உருவம் பதித்த நாணயம். அவங்களே தான் வெளியிட்டாங்க. அப்ப வந்து ஒன்றிய அரசு எடப்பாடிய ஒரு மனிதனா கூட மதிக்கல. ஆனா இங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பதிலடி குடுத்திருக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டின் ஒரு முதலமைச்சருக்கு நாணயம் வெளியிடும்போது ஒருவரை கேவலமாகவும், இன்னொரு முதலமைச்சரை உயர்வாகவும் மதிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசை ஒரு முதல்வர் உயர்வாக பேசுறாரே அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதையே தவறா தான் பார்க்கணும். தமிழ்நாட்டிற்கு ஒரு முதல்வர், அதுல ஒரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அவங்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்ட பொழுது ஒன்றிய அரசிலிருந்து யாரும் வரவில்லை. ஏன் வரல? இது ஒன்றிய அரசின் நிகழ்வு என்றால், ஒன்றிய அரசு அப்பொழுது வந்திருக்கணும் இல்லைங்களா? அப்போ ஒன்றிய அரசின் நிகழ்வுக்கு ஒன்றிய அரசு வராமலும் இருக்கக்கூடும் என்றால், ஒரு தமிழ்நாட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முதல்வருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையா அது? அப்போ ஒரு ஒன்றிய அரசு நினைத்தால் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கும், நினைச்சா ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்காது. அப்படிங்கிற ஒரு பார்ட்டிசன் அரசா தான் இருக்கிறது. இதுதான் அதிலிருந்து நமக்கு தெரியிற பார்வை. இது 1. 2வது, "பாத்தியா உங்களுக்கு வரல, எங்களுக்கு வந்துட்டாங்கோ" அப்படின்னு சொல்றது பெருமையா இருக்கலாம். ஆனால் அந்த பெருமையில் மிகப்பெரிய சிறுமை இருக்கிறது. இல்ல அது அது அரசையும் அரசு நடத்தக்கூடிய அந்த அது தலைவரையும் பொறுத்தது அது அப்படிங்கிறார். என்னன்னா, அப்படி ஒரு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசிற்கு வரும்பொழுது, கோ பேக் மோடின் பலூன் விட்டவர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர். அப்படி பார்த்தா, இன்றைக்கு கோ பேக்ன்னு அஇஅதிமுக நினைச்சு சொல்லலாம். அவங்க வந்து கூலிப்பட்டாளம் ஆயிட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, குனிஞ்சுட்டாங்க. இது ஆயிரங்கள் விஷயங்கள நீங்க சொல்லலாம். ஆனால், அப்படி சொல்லி இருந்தால் உங்கள் நிலைமை என்ன மாரி இருந்திருக்கும்? உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமான்னு இருந்திருக்கும்ல. இதையெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பது வாக்குகளை பெறுவதற்கு மட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் குறையாக பார்க்கப்படுகிறது. செயல்ல அது இல்ல. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கிறது. அந்த ஆட்சியில் எப்பொழுதும் ஒரு கோளாறு நடக்கலாம். நிதிஷ் நாயுடுவுடைய கூட்டணி அப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது என்று அவங்க நம்புறாங்க. ஸோ அவர்கள் புதிய நட்புகளை தேடுகிறார்கள். இப்ப திமுகவுடைய தயவு பாஜகவுக்கு தேவைன்னு பார்க்குறீங்க. எ ஆமா. இருவருமே அதை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாணயமற்ற நாணய வெளியீடுன்னு நான் நினைக்கிறேன். இதுல ஒரு நாணயமே இல்ல. ஆனா வெளியிடப்பட்டது நாணயம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது இது ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு இப்போ ஒரு நாணயம் வெளியிட்டாங்க. இப்ப என்ன அதனால? இதுவரைக்கும் முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், 50 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் இருந்த கருணாநிதி, மக்களால் கலைஞர் என்று அறியப்பட்டவருக்கு இந்த நாணயத்தால் தான் மரியாதையா? அல்லது திராவிட இயக்கத்தின் சித்தாந்தங்களில் உள்ள நாணயம் மரியாதையா? காலம் இப்போ வக்ஃப் போர்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பால் ஜாயிண்ட் பார்லிமென்டரி கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு போயிருக்கு. நாளைக்கு அது நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால், ஏதோ ஒரு அரசியல் காரணத்தை சுட்டிக்காட்டி, அன்றைக்கு திமுக வெளிநடப்பு செய்வதாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு நிகழ்வில் அது ஒரு நிறைவேற்றப்பட்டால் என்ன செய்வீங்க? அடுத்ததாக இன்னமும் பல விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு லீடர்ஷிப் டிரான்சிஷன்ல போய்க் கொண்டிருக்கிறது. உதயநிதிக்கு முடிசூட்ட வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் முடிவாகிவிட்டது. இத என்டார்ஸ்மெண்ட்டை நீங்க பார்த்துக்கிட்டு வரீங்க. மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அவருக்கு இல்லாத தகுதி எங்களுக்கு இல்ல.
எங்களை விட அவர் தான் தகுதியானவர். அவர் இந்த பட்டம் இல்ல, அவர் எந்த பதவியும் அனுபவிக்கலாம். கிட்டத்தட்ட வெளிப்படையா சொல்ல அமெரிக்க ஜனாதிபதி ஆகலாம் முருகேசான்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழக மந்திரிகள். ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவர்கள் விரும்பி யாரையும் தலைவரா வச்சுக்கலாம். ஆனால் இவர் முதல்வர் என்று அறியப்பட்டு ஒரு ஆட்சி வந்த பிறகு அதில் வேறு ஒருவரை கொண்டு வந்து திணிக்கிறார்கள். அப்போ இந்த திணிப்பிற்கு அவங்களுக்கு ஒன்றிய அரசின் அனுசரணை தேவைப்படுகிறது. ஏன்னா நல்லா கவனிங்க, வீராவேசமா சனாதன எதிர்ப்பு பேசினார் உதயநிதி. அதில் 1, 2 வழக்குகள் வந்தது. நான் சொன்னதில் என்ன தவறுன்னு இதுவரைக்கும் அடுத்த பேச்சே கிடையாது. அதன் பிறகு சனாதனம் பற்றிய பரப்புரையும் கிடையாது, பேச்சும் கிடையாது, செயலும் கிடையாது. ஸோ 2 வழக்குகளுக்கே அடக்கி விட்டார்கள். இப்போ கர்நாடகாவில் ஒரு வழக்கு போடுறாங்க, ஹரியானாவில் ஒரு வழக்கு போடுறாங்க, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. ஸோ இவைகளை வைத்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது என்பது கடினம் என்று, உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைத்துக் கொள்ளுங்கள் என்கிற நிலையை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பில் அறியப்பட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட. காங்கிரஸ் கட்சி பிஜேபியோட அலையன்ஸ் போட்டது கிடையாது, சிபிஐ சிபிஎம் அலையன்ஸ் போட்டது கிடையாது இல்லைங்களா. ஆனா இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பை கூட தனியாக செய்வதில்லை, எல்லாமே திமுக பின்னாடி நின்று கொண்டு செய்வதாக சுகம் கண்டு விட்டார்கள். அப்போ இன்னைக்கு திமுக ஒரு தவறு செய்யும் போது வாய் திறக்க முடியாம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டுக்குரிய ஒரு ஆபத்து. தமிழ்நாட்டுக்குரிய ஒரு ஆபத்து என்ன என்றால், சனாதன எதிர்ப்பின் ஒரு முகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே அறிய செய்த கூட்டணி கட்சிகளின் தவறு. அது விசிகாவாகட்டும், மற்ற கட்சிகளாகட்டும். இவர்களுக்கு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் திராவிட முன்னேற்ற கழகம் நெருங்கி பழக கூடி குலாவும் என்ற ஒரு சூழல் வரும்பொழுது என்ன நிலை ஏற்படும்? மக்களிடம் போய் என்ன பதில் சொல்லுவாங்க? நாங்க அப்பவே எச்சரித்தமேன்னு தானே மக்கள் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல், அது தேர்தலை ஒட்டி மட்டுமே இதை கட்சிகள் அணுகக்கூடாது. சனாதன எதிர்ப்பே பார்த்தீங்கன்னா எங்க நடந்தது? தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்க கூட்டம் தான் அது. சரி, உதயநிதி மேல ஏன் கேஸ் போட்டாங்க? அந்த நிகழ்ச்சியை நடத்தின தாமு ஏசா மேல இல்லையே. அப்ப தாமு ஏசா அதை தொடர்ந்து நடத்தி இருக்கலாமே, ஏன் நடத்தல? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஸோ ஆபத்து என்னன்னா, அஇஅதிமுக ஒன்றிய அரசோடு இணைந்து நடந்தால் அது விலை போனது என்று பேசிய திராவிட முன்னேற்ற கழகம், தாங்கள் நிர்வாக ரீதியாக இணைந்து செயல்படுகிறோம் என்று சொல்வது என்பது ஏற்புடையது அல்ல. இது என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த டிரான்சிஷன் பீரியட்ல அதிகமான தகராறுகள் வரக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் பல நெளிவு சுழிவான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பாதிக்கப்பட போவது திராவிட சித்தாந்தம், அந்த கொள்கை. அந்த கொள்கையை இவர்கள்தான் காப்பாற்றுகிறார்கள் என்று நம்பி இவர்களை ஆதரிக்கும் மக்கள், இவர்கள்தான் நட்டாற்றில் விடப்படுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.